இந்த 4 ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ரூல் நம்பர் 1, ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பே டே ஆட்டோமேட்டிக். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற்றி விட்டுடணும். நம்பர் 2, எமர்ஜென்சி ஃபண்டு. நீங்கள் அதுக்கு ஒரு தனியாக ஒதுக்கி வச்சுக்கணும். ரூல் நம்பர் 3, 60, 15, 15, 10. 60% உங்களுடைய ரெகுலர் எக்ஸ்பென்சஸ், 15% சேவிங்ஸ், 15% உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், 10% ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்பென்சஸ். ரூல் நம்பர் 4, மானிட்டர் யுவர் ஸ்பெண்டிங். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன செலவு பண்ணுறங்கிறத எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த மந்த்து நம்ம என்ன செலவில் அதிகம் பண்ணினோம் கம்மி பண்ணினோம், இது தேவையில்லாத செலவுகள் பண்ணியிருக்கிறத உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். இந்த 4 விஷயம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுடைய லைஃபு வேறு விதமாக டேர்ன் ஆகும். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்வெஸ்ட் வித் KKR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.